சில நேரங்களில் பிரபஞ்சம் மிகவும் மென்மையாக பேசுகிறது. அது உங்கள் காதுகளை மட்டுமல்ல, உங்கள் இதயத்தையும் அடைகிறது. இன்று நீங்கள் கேட்கப் போவது அந்த மென்மையான கிசுகிசுக்களுக்கான பதில். கேளுங்கள், நிறுத்துங்கள். இந்த தருணம் சாதாரணமானது அல்ல. இது ஒரு அடையாளம். நீங்கள் தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாத ஒரு அறிகுறி. ஏனென்றால் இது விதியும் உணர்வும் இணையும் தருணம். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் செயல்படுத்தப்படும் தருணம். நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வரப்போகிறது. அதை நீங்கள் நிறுத்த முடியாது. மிக முக்கியமாக இவை அனைத்தும் உங்கள் சம்மதத்துடன் நடக்கும். இது உங்கள் நன்மைக்காகவும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கு நின்றாலும், உங்களிடம் எத்தனை கேள்விகள் இருந்தாலும், எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும், விதி அதன் வழியில் செல்லும் போது சூழ்நிலைகள் மாறத் தொடங்குகின்றன. பாதைகள் தாங்களாகவே திறக்கின்றன. மக்கள் தாங்களாகவே விலகிச் செல்கிறார்கள். கதவுகள் தானாகவே திறக்கின்றன. இன்று அதுதான் நடக்கிறது. என் வாழ்க்கை எப்போது மாறும்? விஷயங்கள் எப்போது சரியான திசையில் செல்லும்? நான் எப்போது பதில்களை கண்டுபிடிப்பேன் என்று நீங்கள் அடிக்கடி யோசித்திருப்பீர்கள். எனவே கேளுங்கள், இன்று இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் ரோலர் கோஸ்டர் நிறுத்தப்படவிருக்கும் நேரம். ஒரு நேரான, அமைதியான, பிரகாசமான பாதை உங்கள் முன் திறக்கும். ஏனென்றால் உங்கள் விதி தெளிவாக உள்ளது. மேலும் ஒருவரின் விதி தெளிவாக இருக்கும்போது வாய்ப்புகள் தட்டுவதில்லை, அவை நேரடியாக வருகின்றன. இன்று முதல் நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், சில விஷயங்கள் நம்மை தேர்ந்தெடுப்பதில்லை, நாம் அவற்றை தேர்ந்தெடுப்பதில்லை, அவை நம்மை தேர்ந்தெடுக்கின்றன. இந்த வீடியோவைப் போல, இந்த செய்தியைப் போல, இந்த தருணத்தைப் போல பிரபஞ்சம் மிகச் சிலருக்கு மட்டுமே இத்தகைய சமிக்ஞைகளை வழங்குகிறது. இந்த சமிக்ஞைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகப் போகிறவர்களால் மட்டுமே பெறப்படுகின்றன. ஒரு தெய்வீக திருப்புமுனை, ஒரு பிரபஞ்ச தலையீடு, ஒரு புதிய அத்தியாயம். நீங்கள் இந்த செய்தியை பெற்றிருந்தால் உங்கள் நேரம் மாறப்போகிறது என்று அர்த்தம். நீங்கள் கற்பனை செய்ததை விட பெரிய ஒன்று வருகிறது. நீங்கள் விரும்பியதை விட பெரியது, உங்கள் திறனுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் இன்னும் அதை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் ஒரு தெய்வீக சக்தி உங்கள் வாழ்க்கையில் நுழைந்துள்ளது. இந்த ஆற்றல் உங்களை எப்போதும் இருக்க விரும்பிய, ஆனால் வழியை கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு இழுத்துச் செல்லும். நீங்கள் இனி சிரமப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இனி எதையும் பிடித்துக் கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் இனி அவசரப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் விதி தெளிவாக இருக்கும்போது பிரபஞ்சம் தானாகவே நகரும். அடுத்த சில நாட்களில், அடுத்த சில வாரங்களில் உங்கள் வழியில் என்ன வரும் என்பதை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது. ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு செய்தி, ஒரு அழைப்பு, ஒரு வார்த்தை, எதுவும் திடீரென்று தோன்றப் போகிறது. அது உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும். மேலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அது ஏற்கனவே உங்கள் விதியில் எழுதப்பட்டிருப்பதால் அதை நீங்கள் தடுக்க முடியாது. இன்றைய செய்தி மிகவும் புனிதமானது, மிகவும் ஆழமானது, மிகவும் அமைதியானது. ஏனெனில் அது எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட இடத்திலிருந்து வருகிறது. உங்கள் ஆன்மா, உங்கள் பாதை, உங்கள் வெற்றி. எனவே இறுதி வரை அதை கேளுங்கள். ஏனென்றால் நீங்கள் முன்னேறும் போது உங்கள் ஆற்றல் மாறும், உங்கள் அதிர்வெண் மாறும், உங்கள் பாதை தெளிவாகும். நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்கள் மனம் சிக்கலாக இருந்தாலும் அல்லது சோர்வாக இருந்தாலும், இந்த வீடியோ உங்கள் முன் தோன்றியது. ஏனென்றால் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் ஏதாவது பேச முடிவு செய்துள்ளது. இந்த வார்த்தைகள் வேறு யாரிடமிருந்தும் அல்ல, உங்கள் ஆன்மாவிலிருந்து நேரடியாக வந்தவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். யாரோ ஒருவர் உங்களை நீண்ட காலமாக பார்த்து, உங்களை புரிந்து கொண்டு இன்று பேசுவதற்கு சரியான தருணத்தை தேர்ந்தெடுத்தது போல. நாம் தேர்ந்தெடுக்காத சில விஷயங்கள் அவை நம்மை தேர்ந்தெடுக்கின்றன என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சில செய்திகள், சில மக்கள், சில பாதைகள் நம் இதயங்கள் கேட்க, புரிந்து கொள்ள மற்றும் மாறத் தயாராக இருக்கும்போது நமக்கு வருகின்றன. இன்று நீங்கள் அந்த நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் மனம் திறந்திருக்கிறது. உங்கள் ஆற்றல் ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது. உங்கள் விதி உங்களை நோக்கி வேகமாக நகர்கிறது. அதனால்தான் இந்த வீடியோ உங்களை இங்கே ஈர்த்துள்ளது. நீங்கள் எங்கோ சோர்வாக இருப்பதை பிரபஞ்சம் அறிந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் பாதையை கண்டுபிடித்தாலும் நீங்கள் உங்கள் இலக்கை விட சில படிகள் தொலைவில் இருக்கிறீர்கள். சில நேரங்களில் விஷயங்கள் உங்கள் பிடியில் இருப்பது போல் தோன்றியது, ஆனால் பின்னர் எல்லாம் நழுவிவிடும். இது ஏன் நடந்தது? அதற்கான காரணத்தை இப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் இன்று பிரபஞ்சம் உங்களை உங்கள் விதியின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இந்த செய்தி உங்களுக்கானது. எல்லாவற்றையும் எளிதாக கருதுபவர்களுக்கானது அல்ல.
ஆழ்ந்த ஆன்மாக்கள், வளமான அனுபவங்கள், தூய இதயங்கள் கொண்டவர்களுக்கானது. மேலும் அவர்களின் விதியில் அசாதாரணமான ஒன்று எழுதப்பட்டுள்ளது. பிரபஞ்சம் நீங்கள் தாமதமாகிவிட்டீர்கள் என்று கூறுகிறது. ஆனால் நீங்கள் நிற்கவில்லை, அது உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவராக ஆக்குகிறது. உங்களுக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. அது பலமுறை அணைந்து விட்டாலும் அணைக்கப்படவில்லை. அதனால்தான் நீங்கள் இவ்வளவு தூரம் அடைய முடிந்தது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கை ஒரு நுட்பமான ஆனால் சக்தி வாய்ந்த திருப்பத்தை எடுக்கப் போகிறது. ஒருவேளை முதலில் நீங்கள் அதை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் வரும் நாட்களில் சில நிகழ்வுகள் நடக்கும். அவை உங்களை நிறுத்தி சிந்திக்க வைக்கும். இது ஒரு தற்செயலான நிகழ்வா அல்லது ஒரு அடையாளமா? நீங்களே பதிலளிப்பீர்கள். இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, அது ஒரு அழைப்பு. பிரபஞ்சம் உங்களை சுற்றியுள்ள விஷயங்களை மாற்றத் தொடங்கியுள்ளது. மக்களின் நடத்தை, சூழ்நிலைகள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் முடிவுகள், உங்கள் காதல் ஓட்டம் கூட. மிக முக்கியமாக, உங்களுக்கு எது சரியானதோ அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நுழையும். உங்களுக்கு விதிக்கப்பட்டவை மட்டுமே நிலைத்திருக்கும். யாருடைய பங்கு நிறைவேற்றப்பட்டதோ அது மட்டுமே செல்லும். உங்கள் மீது ஒரு தெளிவு இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். இப்போது எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவிக்கும் ஒரு தெளிவு. எதை நம்ப வேண்டும், எங்கு கடினமாக உழைக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும். விதியின் பாதைகள் மிகவும் அமைதியாக இருக்கின்றன. ஆனால் அவை நகரும் போது உலகில் எந்த சக்தியும் அவற்றை தடுக்க முடியாது. இன்று அந்த பாதை உங்களுக்காக செயல்படுகிறது. உங்களுக்குள் ஏன் ஒரு திடீர் நம்பிக்கை எழுகிறது என்று நீங்கள் யோசிப்பீர்கள். பெரிய ஒன்று நடக்கப் போகிறது போல. ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் கையை பிடித்து உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வது போல. ஏனென்றால் இதுதான் உண்மை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் நேரத்தை பெறப்போகிறீர்கள். மிக முக்கியமாக, உங்கள் விதி இனி தடைகள், தீய கண்கள், நோக்கங்கள் அல்லது பொறாமையால் பாதிக்கப்படாது. உங்கள் ஆற்றல் தெளிவாக உள்ளது. உங்கள் பாதை தெளிவாக உள்ளது. உங்கள் திசை அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். இது தெய்வீக மாற்றம். இது நீங்கள் பிறந்த தெய்வீக தருணம். இப்போது உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. இப்போது நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள். நீங்கள் இந்த வீடியோவை தேடவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களை கண்டுபிடித்தது. ஏனென்றால் உங்கள் விதி தெளிவாக இருக்கும்போது பாதைகள் அவற்றின் சொந்த பாதையை அமைக்கின்றன. விஷயங்கள் தானாகவே உங்களிடம் வருகின்றன. செய்திகள் உங்கள் வீட்டு வாசலை அடைகின்றன. இன்று நீங்கள் கேட்பது அந்த விதியின் அடையாளம். பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை பெற்றுள்ளது. உங்கள் ஆன்மா எங்கு சென்றடைந்ததோ அது இனி ஒரு மனிதன் அல்ல, ஆனால் ஆற்றல். அதே ஆற்றல் இன்று இந்த வீடியோ மூலம் உங்களை தொடுகிறது. உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் தருணம் இது. உங்கள் குழப்பம் அவற்றின் திசை மற்றும் உங்கள் தடைகள் அவற்றின் முடிவை கண்டுபிடிக்கின்றன. ஏனென்றால் வாழ்க்கையில் சில செய்திகள் காலத்தால் அல்ல, ஒரு ஆன்மாவுடனான தொடர்பின் மூலம் மட்டுமே வருகின்றன. மேலும் நீங்கள் அந்த ஆன்மாக்களில் ஒருவர். நீங்கள் அதை உணரவில்லை. ஆனால் மெதுவாக, அமைதியாக, ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சம் உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் தள்ளிக் கொண்டிருந்தது. உங்கள் வாழ்க்கையில் மாறிய அனைத்து விஷயங்களும், வந்து சென்ற அனைத்து மக்களும், நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் எடுத்த அனைத்து முடிவுகளும், இவை அனைத்தும் இன்று உங்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வருவதற்காகவே. ஏனென்றால் இன்று உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கதவை திறக்கும் செய்தியை நீங்கள் கேட்க வேண்டியிருந்தது. விதியின் பாதைகள் எப்போதும் தெளிவாக இருக்கும். ஆனால் மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். விதி தெளிவாகும் வரை அறிகுறிகள் மறைந்திருக்காது. அவர்கள் உங்களை தாங்களாகவே கண்டுபிடிப்பார்கள். இன்றைய வீடியோ அந்த அடையாளம். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். விதி தெளிவாக இருக்கும்போது விஷயங்கள் மெதுவாக நகராது. அவை விரைவாக நடக்கும். அவை திடீரென்று நடக்கும். அவை எச்சரிக்கை இல்லாமல் மாறுகின்றன. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலும் அதே விஷயம் நடக்கப் போகிறது. ஏதோ ஒன்று உங்களை மாற்றப் போகிறது. வேதனையாக அல்ல, ஆனால் அழகாக. நீங்கள் உங்களை அடையாளம் காணத் தொடங்குவீர்கள். மேலும் உலகம் உங்கள் புதிய அடையாளத்தை காண தயாராக இருக்கும். வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒன்று. சிறிது நேரமாவது கவனமாக கேளுங்கள். ஆனால் உங்கள் முழு மனதுடன் கேளுங்கள். ஏனென்றால் செயலாக உங்களுக்கு தோன்றவில்லை. பிரபஞ்சமே உங்களுக்காக அதை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த துல்லியமான தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கவிருக்கும் போது, ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் ஆன்மாவை அழைப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள். யாரோ இப்போது நேரம் வந்துவிட்டது, இப்போதே எழுந்திரு என்று சொல்வது போல்.
நீங்கள் நிறைய சகித்துக் கொண்டீர்கள் என்று பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. நீண்ட காலமாக வேறு யாரும் பார்க்காத வலியை நீங்கள் அடக்கினீர்கள். ஒரு புயல் உள்ளே வீசிய போதும் நீங்கள் பலரை பார்த்து சிரித்தீர்கள். ஆனால் இப்போது அந்த நேரம் கடந்துவிட்டது. உங்கள் ஆற்றல் மாறுகிறது. ஒரு புதிய அதிர்வு உங்களை சுற்றி பரவி நீங்கள் கற்பனை கூட செய்யாத விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறது. நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆன்மாவிடம் கேட்டது இப்போது கேட்கப்பட்டுள்ளது. உங்கள் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு அழுகையும், ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு கண்ணீரும் இப்போது உங்களிடம் திரும்பும் ஆற்றலாக மாறியுள்ளது. ஆசீர்வாதங்களாக, அமைதியாக. சில நேரங்களில் பிரபஞ்சம் விஷயங்களை வழங்க அதிக நேரம் எடுக்காது. ஆனால் வரவிருக்கும் விஷயங்களின் அளவை புரிந்து கொள்ள அது உங்களை காத்திருக்க வைக்கிறது. நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ அது இப்போது உங்களை நோக்கி நகர்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இதயத்தை இன்னும் கொஞ்சம் திறப்பதுதான். பயம் அல்ல, நம்பிக்கை வாழும் ஒரு இடத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள். ஏனென்றால் பயம் என்பது உங்கள் ஆசைகளுக்கும் அவற்றின் நிறைவேற்றத்திற்கும் இடையில் நிற்கும் சுவர். நீங்கள் அந்த பயத்தை விட்டுவிட்டவுடன் பாதைகள் திறக்கின்றன. பிரபஞ்சத்திற்கு தேவையானது உங்கள் நம்பிக்கை மட்டுமே. உங்களுக்கு தேவையானது பிரபஞ்சம் உங்கள் பக்கம் இருப்பதாக நம்புவதுதான். நீங்கள் இழந்தது நீங்கள் பலவீனமாக இருந்ததால் அல்ல, மாறாக சிறந்த ஒன்று, உயர்ந்த ஒன்று வரவிருப்பதால். ஏன் இவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் உள்ளன என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உறவுகள் ஏன் மாறின? மக்கள் ஏன் பிரிந்தார்கள்? சூழ்நிலைகள் ஏன் திடீரென மாறின? ஆனால் எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஒவ்வொரு திருப்பமும் உங்களை இன்று இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருவதற்காகவே, இந்த வீடியோவை கேட்பதற்காகவே இன்று உங்கள் ஆன்மாவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு இணைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் உண்மையான விதியுடன் உங்களை இணைக்கும் ஒரு இணைப்பு. நீங்கள் உங்கள் இதயத்தில் கை வைத்து கேட்டால் உங்களுக்குள் ஏதோ ஒன்று மாறுவதை உணருவீர்கள். பல மாதங்களாக நீடித்த அமைதியின்மை மெதுவாக மறைந்து வருகிறது. ஏனென்றால் இப்போது உங்கள் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் இனி யாரிடமும் எதையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களுடையது இப்போது உங்களிடம் வந்துவிட்டது. நீங்கள் கொடுத்த அன்பு 100 மடங்கு திரும்பும். நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்த கருணை இப்போது ஒரு ஆசீர்வாதமாக திரும்பும். நீங்கள் நிராகரித்த கனவுகள் இப்போது ஒரு புதிய வடிவத்தில் உங்கள் முன் தோன்றும். இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வேண்டும். ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தொடக்கமாக பாருங்கள். இன்று ஏதாவது நல்லது நடக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு காலையிலும் நினைவூட்டுங்கள். ஏனென்றால் நீங்கள் இதை நினைக்கும் போது உங்கள் ஆற்றல் ஒரு காந்தமாக மாறும். இது உங்கள் ஆசைகளை நனவாக்கும் வாய்ப்புகள், மக்கள் மற்றும் சூழ்நிலைகளை ஈர்க்கிறது. நீங்கள் தனியாக இல்லை என்பதை அறிய பிரபஞ்சம் விரும்புகிறது. ஒவ்வொரு இரவும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கும் போது அது அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு மூச்சிலும் அது உங்கள் மௌனத்தை கேட்கிறது. அது உங்கள் கண்ணீரை பார்க்கிறது. அது உங்களை ஒருபோதும் மறக்காது. நீங்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல, நீங்கள் அதன் திட்டத்தின் ஒரு பகுதி. அது இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுமையடையாது. இப்போது நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் இந்த முறை வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை. உங்களை நோக்கி பாயும் ஓட்டத்திற்கு நீங்கள் உங்களை திறக்க வேண்டும். ஏனென்றால் ஆன்மா தூய்மையாக இருக்கும்போது ஈர்ப்பு தானாகவே நிகழ்கிறது. நீங்கள் எதையும் துரத்த தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு சொந்தமானது உங்களை நோக்கி அதன் வழியை கண்டுபிடிக்கிறது. பிரபஞ்சம் இன்று உங்களுக்குள் இருக்கும் ஒளியை அங்கீகரிக்கிறது. இருளில் கூட நீங்கள் நம்பிக்கையை ஏற்றி வைத்தீர்கள். அதுதான் உங்கள் வெற்றி என்று அது கூறுகிறது. ஒருவேளை உங்களிடம் இனி அதே ஆற்றல் இல்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஒரு காலத்தில் உங்களை ஈர்த்த விஷயங்கள் இப்போது காலியாக தோன்றுகின்றன. ஏனென்றால் உங்கள் அதிர்வு மாறிவிட்டதால். உண்மையான அன்பு, உண்மையான மகிழ்ச்சி மற்றும் உண்மையான அமைதி மட்டுமே வாழும் ஒரு அதிர்வெண்ணை நீங்கள் இப்போது அடைகிறீர்கள். நீங்கள் முன்பு இருந்த அதே நபர் இப்போது இல்லை. நீங்கள் ஒரு புதிய சக்தியில் நுழைந்து விட்டீர்கள். நீங்கள் இப்போது உயிருடன் இல்லை. நீங்கள் விழித்திருக்கிறீர்கள். பிரபஞ்சம் உங்களை சுற்றி சமிக்ஞைகளை அனுப்புகிறது. சில நேரங்களில் அந்நியரின் புன்னகையில், சில நேரங்களில் ஒரு பாடலில் ஒரு வரியின் மூலம், சில நேரங்களில் ஒரு கனவில் ஒரு சின்னம் மூலம் அது உங்களிடம் தொடர்ந்து பேசுகிறது. நீங்கள் சமீபத்தில் சில எண்களை மீண்டும் மீண்டும் பார்த்திருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கதவுகள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன.
திடீரென்று உங்களுக்குள் அமைதியை உணர்ந்தால் அது உங்கள் மனம் இப்போது பிரபஞ்சத்தின் தாளத்தில் இணைந்திருப்பதற்கான அறிகுறியாகும். எல்லாம் இப்போது அதன் சரியான ஒழுங்கிற்கு திரும்புகிறது. சில நேரங்களில் எல்லாம் மெதுவாகிவிட்டது போலவும் ஏதோ நின்றுவிட்டது போலவும் நீங்கள் உணரலாம். ஆனால் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மீட்டமைக்கும் நேரம் இது. நீங்கள் அதை பார்க்க முடியாவிட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் மாற்றுகிறது. பிரபஞ்சம் நம்பிக்கை கொள்ளச் சொல்கிறது. ஒரு குழந்தை தனது பெற்றோரை நம்புவது போல பிரபஞ்சத்தை நம்புங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உணரத் தொடங்கும் போது ஆற்றலே உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்குகிறது. ஒரு காலத்தில் தடைகள் இருந்த இடத்தில் இப்போது பாதைகள் உருவாக்கப்படும். ஒரு காலத்தில் தடுப்புகள் இருந்த இடத்தில் இப்போது கதவுகள் திறக்கும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் பிரபஞ்சம் புன்னகைத்து, இல்லை, இது வெறும் ஆரம்பம் என்று கூறுகிறது. நீங்கள் இழந்ததாக நினைத்தது உங்களை தயார்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும். ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு தூரமும், ஒவ்வொரு தோல்வியும் அனைத்தும் உங்களை உயர்த்துவதற்காகவே. நீங்கள் இனி திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. முன்னால் ஒளி மட்டுமே உள்ளது. உங்கள் விதி விடியப் போகிறது. பிறப்பதற்கு முன்பு உங்கள் ஆன்மா எடுத்த தீர்மானம் நிறைவேற உள்ளது. உங்கள் செயல்களின் கடிவாளம் இப்போது பிரபஞ்சத்தின் கைகளில் உள்ளது. மேலும் அது உங்கள் உண்மையான நோக்கம் இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறது. சில நேரங்களில் நீங்கள் உங்களை மறந்துவிட்டதாக நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. ஒவ்வொரு இரவும் நீங்கள் அமைதியாக அழுதது உங்களுடன் இருந்தது. நீங்கள் மீண்டும் சிரிக்க முயற்சித்த போது அது ஒவ்வொரு காலையிலும் உங்களுடன் இருந்தது. இப்போது அதே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது, இப்போது எழுந்திரு, உங்கள் சக்தியை அடையாளம் காணுங்கள். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் அற்புதங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மா. எனவே உங்கள் மனதிற்கு இதை சொல்லத் தொடங்குங்கள். நான் தயாராக இருக்கிறேன். என்னுடையதை பெறுகிறேன். தாமதம் முடிந்துவிட்டது. இப்போது என் நேரம். இந்த 3 வாக்கியங்களையும் தினமும் காலையில் திரும்ப திரும்பச் சொல்லி உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எவ்வாறு மெதுவாக மாறத் தொடங்குகின்றன என்பதை பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது அன்பு, செழிப்பு மற்றும் இரக்கம் மட்டுமே இருக்கும் அதே சக்தியில் அதிர்வுறுகிறீர்கள். இப்போது எந்த எதிர்மறை சக்தியும் உங்களை தடுக்க முடியாது. ஏனென்றால் பிரபஞ்சமே உங்களுடன் நிற்கிறது. பிரபஞ்சம் ஒருவருடன் இருக்கும்போது அனைத்து இருப்புகளும் அவர்களுக்கு ஆதரவாக சதி செய்கின்றன. நீங்கள் சமீபத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை உணர்ந்திருந்தால் அது தற்செயல் நிகழ்வு அல்ல. அது உங்கள் போராட்டம் இப்போது மதிப்புமிக்கதாகிவிட்டது என்பதற்கான அறிகுறியாகும். நீங்கள் திடீரென்று மக்கள் மாறிவிட்டதாக தோன்றலாம், ஆனால் அது பரவாயில்லை. ஏனென்றால் உங்கள் ஆன்மாவின் ஆற்றல் பழைய ஆன்மாக்களுடன் இனி பொருந்தவில்லை. உங்கள் ஆன்மா நிலை இப்போது உயர்ந்துள்ளது. உங்கள் ஆற்றலுடன் ஒத்திசைந்தவர்கள் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். இனிமேல் உங்கள் ஆன்மாவின் பரிணாமத்தை ஆதரிப்பவர்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள். மற்ற அனைத்தும் தானாகவே மறைந்துவிடும். அது நிகழும்போது பீதி அடைய வேண்டாம். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்குகிறது. அது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தால் நிரப்பப்பட வேண்டும். எனவே யாராவது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறினால் அவர்களுக்கு பதிலாக வேறு யாராவது வரப்போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கற்பனை கூட செய்யாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றன. பிரபஞ்சம் உங்களுக்கு கற்பனை கூட செய்ய முடியாத விஷயங்களை சொல்கிறது. அது இப்போது உங்கள் யதார்த்தமாக மாறும். உங்கள் வாழ்க்கை இப்படி கடந்து செல்லும் என்று நீங்கள் எத்தனை முறை நினைத்தீர்கள் என்று சிந்தியுங்கள். உங்கள் கனவுகள் நிறைவேறாமல் இருக்கும். உங்கள் கடின உழைப்பு வீணாகிவிடும். ஆனால் இன்று உங்களுக்கு வந்த இந்த செய்தி எல்லாவற்றையும் மாற்றப் போகிறது. நீங்கள் அதிக நேரம் காத்திருந்தது போல் உணர்கிறீர்கள். நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டீர்கள், அதிகமாக இழந்துவிட்டீர்கள், பல முறை அழுதீர்கள். ஆனால் இப்போது அதெல்லாம் உங்கள் தயாரிப்பு மட்டுமே. உங்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் பிரபஞ்சம் நீக்கி வருகிறது. இதனால் நீங்கள் உங்கள் விதியை முழுமையாக வாழ முடியும். நீங்கள் இப்போது உடைந்து விட்டதாக உணரலாம், அல்லது எதுவும் சரியான திசையில் செல்வதாக தெரியவில்லை. ஆனால் இது ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான யாகும். இருள் ஆழமாக இருக்கும்போது சூரியன் உதிக்கும். உங்கள் வாழ்க்கையின் சூரியன் உதிக்கப் போகிறது. பிரபஞ்சத்தின் செய்தி தெளிவாக உள்ளது. நீங்கள் நினைத்ததை விட பெரிய ஒன்றை பெறப்போகிறீர்கள்.
அந்த வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள். அந்த உறவுகள், அந்த மகிழ்ச்சிகள், நீங்கள் கனவு கண்ட விஷயங்கள், இது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று உங்கள் இதயத்தில் நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது சாத்தியமற்றது. இன்றைக்கு பிரபஞ்சம் சாத்தியமற்றது சாத்தியமாக போகிறது என்று கூறுகிறது. இது எப்படி நடக்கும்? நான் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சத்திற்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு திருப்பமும் உங்களை இங்கு கொண்டு வருவதற்காகவே. நீங்கள் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள். இப்போது புதிய கதவுகள் உங்கள் முன் திறக்கும். ஒருவேளை அது ஒரு புதிய நபரின் வடிவத்தில் வரும். அது ஒரு புதிய வாய்ப்பாகவோ அல்லது உங்களுக்குள் இருக்கும் உள் வலிமையின் திடீர் விழிப்புணர்வாகவோ இருக்கலாம். அது உங்களை முழுமையாக மாற்றும். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் காத்திருப்பு முடிந்துவிட்டது. இப்போது நான் உங்களுக்கு சொந்தமானதை உங்களுக்கு தருவேன். உங்கள் கனவுகளை நனவாக்கும் நேரம் வந்துவிட்டது. எனவே உங்கள் இதயத்திற்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கவும். நீங்கள் பயம், சந்தேகம் ஆகியவற்றை விட்டுவிட்டு பிரபஞ்சம் உங்களுடன் இருப்பதாக நம்புவீர்கள். ஏனென்றால் நீங்கள் நம்பும்போது ஆற்றல் பாய்கிறது. மேலும் இந்த ஆற்றல் உங்களை எப்போதும் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும். பிரபஞ்சம் இப்போது உங்களை தயாராகுங்கள் என்று சொல்கிறது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை திடீரென்று மாறப்போகிறது. இந்த மாற்றம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். உங்களால் கூட அதை நம்ப முடியாது. ஏன் என் நண்பரே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். பதில், நீங்கள் தயாராக இருப்பதால். இந்த செய்தியை இன்னும் பெறாதவர்கள் இன்னும் தயாராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த செய்தி உங்களை சென்றடைந்திருப்பதுதான் உங்களுக்குள் ஆற்றல் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கான சான்றாகும். உங்கள் ஆன்மா பல வாழ்நாள்களாக இந்த தருணத்திற்காக காத்திருந்தது. மற்றவர்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதை எத்தனை முறை பார்த்திருக்கிறீர்கள்? எனக்கும் இதே நிலை நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நீங்களே சொல்லிக் கொண்டீர்கள் என்று சிந்தியுங்கள். உன் கடைசி இரவுகளில் நீ எத்தனை முறை அழுதிருக்கிறாய்? ஏன் என்னுடன் மட்டும் என்று கேட்டிருக்கிறாய்? ஆனால் இப்போது பிரபஞ்சத்தின் பதில் உன் முன் இருக்கிறது. நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை பிரபஞ்சம் உனக்கு நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு கணத்திலும், ஒவ்வொரு கஷ்டத்திலும், ஒவ்வொரு வலியிலும் பிரபஞ்சம் உன்னுடன் நின்றது. நீ அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் உன் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்காகவே. இப்போது உன் விதியின் பக்கம் திரும்பப் போகிறது.